பாத்தியா அனுஷ்கா? இல்ல நீ பாத்தியான்னு கேட்டேன். வீட்டுல இருக்குது மொத்தம் 3 பேர் தான். நீங்க, நான், அம்மா. அம்மா என்ன வேணுக்கும்னா எண்ணெயை ஊத்தி வலிக்கி விழுந்து இப்படி கைய கால ஒடிக்கணும்னு அவசியமா என்ன? நானும் வீட்டுல இல்ல. அப்ப நீங்க தானே அந்த ஊத்துனன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நான் தான்ப்பா ஆதாரம். நான் தான் ஆதாரம். கீழே என்ன கொட்டி கிடந்துச்சு, அதை நான் பார்த்தேன். இப்ப என்ன பண்ணணும்ன்ற? நீங்க தானே ஒத்துக்கங்க. உங்களுக்கு எதுக்கு இந்த கொலவெறி? அம்மாவை கீழே உள்ள வச்சு அப்படியே கொன்றலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்படித்தானே? போதும், நிறுத்த அனுஷ்கா. நானும் எதுவும் பேசக்கூடாதுன்னு நினைச்சா பேச வச்சிருவ போல. இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியும். நீங்க பண்ணதை விட நான் அதிகமா பண்ணிட்டேன். நாங்க என்ன அப்படி பண்ணோம்? இவ்வளவு கொடூரமானவங்க கிடையாது நாங்க. ஆமா, இவ்வளவு கொடூரமானவங்க நீங்க கிடையாது. இதுக்கு மேல கேடுகட்ட ஜென்மங்க. போதும், நிறுத்த அனுஷ்கா. நீயும் சின்ன பொண்ணுன்னு நானும் விட்டு போய்கிட்டு இருக்கேன். ஆனா நீ இதுக்கு மேல போய்கிட்டு இருக்க. நான் என்ன பண்ணேன்? இங்க ஒன்னும் பண்ணல. நாங்க எதுவும் பண்ணலையே. எனக்கு என்ன எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? என் பிள்ளையோட வாழ்க்கையை கெடுக்கணும்ன்றதுக்காக நீங்க எந்த அளவுக்கு போனீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க பொண்ணோட வாழ்க்கைய நாங்க எதுக்கு கெடுக்கணும்? அவன் நல்லா இருக்கணும்னு தான் நாங்க நினைச்சோம். யாரு நீங்க? அவ புருஷனை கொல்லணும்னு நினைக்கிறது அவ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதா? என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்களா? மாப்பிள்ளையவே கொல்ல நீங்க திட்டம் போட்டிருக்கீங்க. ஏதோ ஒரு வழியில என் மாப்பிள்ளை தப்பிச்சு இப்ப உயிரோட இருக்காரு. நீங்கள என்ன ஜென்மங்க? என் புள்ள நல்லா இருக்க கூடாதுன்றதுக்காக ஒரு உயிரை கொல்ற அளவுக்கு நீங்க துணிஞ்சிட்டீங்க, அப்படித்தானே? அப்படிலாம் இல்லப்பா. ஆய மூட அனுஷ்கா. பெத்தவங்க தப்பு செஞ்சா பிள்ளைங்க தான் எடுத்து சொல்லணும். நீ அவ கூட சேர்ந்து ஆட்டமா ஆடிக்கிட்டு இருக்க. என்னப்பா நீங்க செஞ்ச தப்ப மறைக்க ஏதோ ஒரு பொய்ய சொல்லிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு பொய் சொல்றேனா? எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க 2 பேரும் அன்னைக்கு பேசினதை நான் கேட்டுட்டேன். முஸ்லிம் விஷயத்துலதான் ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பண்ற அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப உங்க அம்மா கூட சேர்ந்து என் மாப்பிள்ளையவே கொல்ல பார்த்திருக்கீங்க. அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. நீங்க தேவையில்லாம எங்க மேல பழி போடாதீங்க. பழி? நானு பழி போடுறேன்? ஆமாங்க. அவ வாழ்க்கையை கெடுக்கணும்ன்றதுக்காக நாங்க எதுக்கு கொலை பண்ணணும்? எங்களுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு அவரை கொலை பண்ணிட்டு நாங்க ஜெயிலுக்கு போகணும்னு? நடிக்காதடி, நடிக்காத. முழுசா நனைஞ்சதுக்கு அப்புறமும் முக்காடு உனக்கு தேவையா? நான் தான் சொல்றேனே, நீங்க பேசுனது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன்னு. நாங்க ஏதோ வேற ஏதாவது பேசியிருப்போம், உங்க காதுல வேற ஏதாவது விழுந்திருக்கோம். அதை வச்சுக்கிட்டு நாங்க தான் கொல்ல முயற்சி பண்ணோன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? எனக்கு சின்ன வயசுலயே காது குத்திட்டாங்க. சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நான் ஒன்னும் முட்டா பையன் கிடையாது. நிறுத்துங்கப்பா. நாங்க கொலை பண்ண முயற்சி பண்ணன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட? ஆதாரம் தானே? ஆதாரத்தோட உன்னை உங்க அம்மாவையும் போலீஸ் ஸ்டேஷன்ல நான் புடிச்சு கொடுக்குறேன் பாரு. என்ன சொல்றீங்க? உங்களை மாதிரி சில ஜென்மங்களா எத்தனை தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருந்தாலும் திருந்தாத ஜென்மங்க. என்ன நிறுத்தணும்? இல்ல என்ன நிறுத்தணும்? நன்றி கெட்ட ஜென்மங்களா. கத்துற இல்ல ஏன் கத்துற? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த உங்களை பாவம் பார்த்து என் மாப்பிள்ள வெளியே எடுத்தாரு. அந்த நன்றி கொஞ்ச நாள் உங்க மனசுல இருக்கா? அப்படி ஏதாவது இருந்தா என் மாப்பிள்ளைய கொல்ல உங்களுக்கு மனசு வந்திருக்குமா? அப்படி பண்ணல. திரும்ப திரும்ப ஏன் அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? ஐயோ அரஞ்சேன்னு வச்சுக்க. என்னப்பா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நாங்க ஒண்ணு சொன்னா நீங்க வேற என்னமா சொல்லிட்டு இருக்கீங்க? கனவு கண்டுட்டு வந்து வளர்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, கனவு கண்டு வளர நான் ஒண்ணு சின்ன பிள்ளை இல்ல. எங்க போலீஸ் கிலீஸ்லாம் பேசாதீங்க. அப்பல நாங்க எதுவும் பண்ணல. நீ பண்ண காரியத்தை 1000 தடவை பண்ணலன்னு சொன்னாலும் அது பண்ணலன்னு ஆகாது. என்னடி ஏங்க நோங்க? என் பொண்ணு உங்களை என்ன பண்ணா இல்ல என்ன பண்ணான்னு கேக்குறேன். அவளையும் அழிச்சு அவ வாழ்க்கையும் கெடுத்து சந்தோஷமா இருக்கிறதுல உங்களுக்கு என்ன சுகம்? எப்படி இப்படி கேடுகட்ட ஜென்மமா மாறி தொலைஞ்ச? நீ கெட்டினதுக்கு கெட்டாமலே இருந்திருக்கலாம். உன்னை மாதிரியே உன் பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கல. இப்ப பாரு, உன்னால அவ வாழ்க்கையும் நாசமாக போகுது. அப்பெல்லாம் பேசாதீங்க. அவன் நம்ம பிள்ளைங்க. ஏங்க அப்பெல்லாம் பேசுறீங்க? ஏன் அப்பெல்லாம் பேசுறேனா? நீங்க செஞ்ச தப்பு 1 2 ஒவ்வொரு தப்புக்கும் உங்களை மன்னிச்சு விட்டுட்டு போய்தான் இப்ப இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க. அப்படி நாங்க என்ன தப்பு பண்ணா? இத கேட்க உனக்கு வெக்கமா இல்ல அனுஷ்கா? படிச்ச பிள்ளை தானே நீ. படிக்க போனியா இல்ல அடுத்தவங்களை எப்படி கெடுக்கலான்னு திட்டம் போட போனியா? நீ கத்துறதுல நான் பயந்துட மாட்டேன். நான் தான் ஒன்ன பெற்றிருக்கேன். நீ ஒண்ணு என்னைய பெக்கல. சும்மா கத்தி பேசி நீயும் உன் தொண்டை தண்ணிய வத்திக்கிறாத. என்ன நடந்தாலும் சரி நீயும் அம்மாவும் உள்ள போறது உறுதி. யார் செய்யறாங்களோ இல்லையோ நானே செய்வேன். அப்பெல்லாம் சொல்லாதீங்க. நாங்க எந்த தப்பும் பண்ணல. உங்க கால்ல கூட உளுந்து கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு அப்பெல்லாம் பண்ணாதீங்க. என்ன இந்த நிலைமையில ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களே, ஏங்க அப்பெல்லாம் பண்றீங்க? எப்படி பண்றேன் இல்ல எப்படி பண்றேன்? என் பிள்ளையோட வாழ்க்கைய நாசமாக்கணும்னு நீ நினைக்கலாம். ஆனா தப்பு செஞ்ச ஒன்னா ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறது நான் பண்ண தப்பா? அப்பா இப்படிலாம் பேசாதீங்க.
அப்படித்தான் பேசுவேன். என்ன பண்ணுவ? ஏங்க ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? உங்களுக்கு ஒரு பிள்ளை தானா? இவளும் பிள்ளை தாங்க. இவளோட வாழ்க்கைய நினைச்சு பாருங்க. ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? இவளும் என் பிள்ளைதான், நான் இல்லைன்னு சொல்லல. அவள மாதிரி இவளுக்கு நல்ல புத்தி இல்லையே, கேடுகட்ட புத்தியால இருக்கு. நான் தானே அனுஷ்கா பெத்தேன். என்னங்க கேக்குறதுக்கு பதில் சொல்ல அனுஷ்கா. நான் தானே அப்பா. ஆமா. பின்ன ஏன் அவளுக்கு இருக்க குணத்துல ஒரு துளி கூட உனக்கு இல்லாம போச்சு? இதுக்கு நீங்க தான் காரணம். மலரு மலருன்னு தலையை தூக்கி வச்சீங்கல்ல, என்னைக்காவது ஒரு நாள் என்ன ஏற எடுத்து நீங்க பாத்திருப்பீங்களா? அவ அம்மா இல்லாத பிள்ளை. அவளுக்கு இருக்க ஒரே அரவணைப்பு நான் மட்டும்தான். ஆனா உனக்கு உன் அம்மா நான் எல்லாம் இருக்கும். எது செஞ்சாலும் உன் அம்மா ஓர வஞ்சகம் பார்த்து உனக்கே தானே செஞ்சா. அவளுக்குன்னு என்ன செஞ்சிருக்கா? ஏதோ என்னால முடிஞ்சது அவ மேல பாசத்தை மட்டும்தான் காட்ட முடிஞ்சிச்சு. அது மட்டும்தான் நான் செஞ்சேன். அதை தவிர வேற என்ன நான் அவளுக்குன்னு செஞ்சிருக்கேன்? இவ்வளவு பெரிய வீடு, என் பிள்ளைக்கு என் மனசார இந்த வீட்டுல வச்சு ஒரு நல்லது கூட பண்ண முடியல. இதுக்காக உங்களுக்கு பயந்துகிட்டு தானே அவளை நான் அங்க அனுப்பி வச்சேன். அப்பான்னு நான் இருந்து அவளுக்கு என்னால என்ன பண்ண முடிஞ்சிச்சு? அவ ஆசைப்பட்ட பையனா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். வேற என்ன பண்ண முடிஞ்சிச்சு என்னால? சம்பாரிச்சு உனக்கும் உங்க அம்மாவுக்கும் தானே கொட்டினேன். தங்க நகை வெள்ளி நகைன்னு உனக்கு வாங்கி வாங்கி குமிச்சாலே என் பிள்ளைக்கு என்ன செஞ்சா? ஒரு குண்டு மூக்குத்தியாவது என் பிள்ளைக்கு நீ கொடுத்திருக்காளா? எதுக்கு கொடுக்கணும்? இல்ல எதுக்கு கொடுக்கணும்? ஏன் அம்மா எனக்கு எடுத்து வச்சிருக்காங்க, அவளுக்கு எதுக்கு நான் கொடுக்கணும்? பாத்தியா உன் சுயரூபம் வெளியே வருது பாத்தியா? அப்பா நீங்க என்னென்னமா பேசி என் கோவத்தை ஏத்தாதீங்க. சும்மா இரு அனுஷ்காமா. அவருக்கு நம்ம முக்கியம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாரு. என்னமோ பண்ணிட்டு போட்டு இப்ப என்ன? அவருக்கு நம்ம ஜெயிலுக்கு போகணும், அவ்வளவுதானே. நம்ம ஜெயிலுக்கு போய் கஷ்டப்படுறத அவர் பார்த்து சந்தோஷப்படணும், அதானே இவரோட ஆசை. என்னமோ பண்ணிட்டு போட்டோம். சும்மா நடிக்காதடி. உன் நடிப்பெல்லாம் வேற யாருக்கிட்டயாச்சும் போய் வச்சுக்க. என் அம்மாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு நடிக்கிறாங்களாப்பா சொல்றீங்க? என் அம்மா காலையில இருந்து ஒரு வாய் கூட சாப்பிடல. அதுக்கு நான் ஒண்ணு பண்ண முடியாது. இது மாதிரி தானே என் பிள்ளைக்கு அறவயிறு காவயிரும் சோறுபட்டு வளர்த்தா. நல்ல மனுஷியா இருந்தா எல்லாத்தையும் ஒரே மாதிரி பாக்கணும். இவ அப்படி பாக்கலையே. நீங்க பாக்குறீங்களா? நீங்க பாக்குறீங்களான்னு கேட்டேன். நான் வேற அவ வேறன்னு தானே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் நினைக்கவே இல்லையே. உனக்கும் இதே மாதிரி கல்யாணம் வச்சா என்னால என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்யத்தான் செய்வேன். செய்ய மாட்டேன்னு சொல்லல. இப்ப கூட நீ என் பிள்ளைன்னு தான் சொல்றேன். உன் அம்மாவோட கெட்ட எண்ணத்தாலதான் நீ இந்த அளவுக்கு மாறி இருக்க. ஆமா ஆமா, அப்படி நினைக்கிறதாலதான் என்னையும் அம்மாவையும் ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆமா, அப்படித்தான் நினைப்பேன். தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். இந்த தப்ப மலரே செஞ்சிருந்தாலும் அவளையும் ஜெயிலுக்கு தான் அனுப்பியிருப்பேன். சும்மா வாய் வார்த்தையால வேணா சொல்லலாம்ப்பா. ஆனா மலர் செஞ்ச தப்ப நீங்க வெளியே கூட சொல்ல மாட்டீங்க. சரி, நீ சொல்லு. அவ என்ன தப்பு செஞ்சா? இத்தனை வருஷம் நீ அவளை பார்த்து வளர்ந்துருக்க. ஏன் என்ன தப்பு செஞ்சான்னு ஒரு வாட்டி சொல்லு பாப்பா. அது வந்து ஒன்னும் இல்ல. அவ்வளோ ஏன் நீங்க செஞ்ச காரியம் என் மலருக்கும் தெரியும். என்ன சொல்றீங்க? அவ உங்ககிட்ட வந்து ஏன்னு ஒரு வார்த்தை கேட்டாளா? ஏன் கல்யாணத்துக்கு வரலன்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பாளா? அப்ப அவ மனசுல எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். என்னதான் கஷ்டப்படுத்தினாலும் கொடுமைப்படுத்தினாலும் சித்தின்னு உன் காலை தானே சுத்தி வந்தா. நீ வேணா அவளை பொண்ணா நினைச்சிருக்காம இருந்திருக்கலாம். ஆனா அவ உன்னை அம்மா பார்த்தா நினைச்சிட்டு இருந்திருக்கா. ஆனா நீ அவ அம்மான்னு கூப்பிடுறதுக்கு தகுதியே இல்லாதவ. அதனாலதான் அவ புருஷனை கொல்ல நினைச்சது நீங்கன்னு தெரிஞ்சும் உங்க மூஞ்சில கூட முழிக்கல. அதனாலதான் என்ன ஏதுன்னு உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. நான் சொன்ன அந்த நிமிஷம் அவ எவ்வளவு வேதனைப்பட்டா தெரியுமா? என் பொண்ணுக்கு கோபம் கூட பட தெரியல, அழுகுதான் செஞ்சா. அப்படிப்பட்ட பிள்ளையோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறதுக்கு உங்களுக்கு எங்க இருந்து மனசு வந்துச்சு? இதுக்கு மேல உங்களை விடுறதுக்கு எனக்கு மனசு இல்ல. ஒன்னா ரெண்டா நீங்க பண்ற தப்பு எத்தனை? இதுக்கப்புறமா உங்களை நான் வெளியே விட்டு வச்சா என் குடும்பத்தையே அழிச்சு நாசமாக்கிடுவீங்க. என் குடும்பம்னா எது தெரியுமா? என் பொண்ணு, என் மாப்பிள்ள, என் தங்கச்சி பிள்ளைங்க, என் தங்கச்சி வீட்டுக்காரு, என் அத்தை, இவங்கதான் என்னோட குடும்பம். இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உனக்கு இப்படி ஒரு புருஷன் இருந்தானோ, உனக்கு இப்படி ஒரு அப்பே இருந்தான்ற எண்ணமே வரக்கூடாது. அனுஷ்கா, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையில அனுஷ்கா. அதானே உனக்கு எப்படி இருக்கும்? ஓ வாழ்க்கைக்காக தென்றல் வயிற்றுல அந்த குழந்தையவே முயற்சி பண்ணவதானே நீ. உனக்கு எப்படி நல்ல புத்தியெல்லாம் இருக்கும்? உன் அம்மா கூட சேர்ந்து உனக்கு கெட்ட புத்தி தானே இருக்கும். நீங்க செஞ்ச தப்ப விரல விட்டு கூட எண்ண முடியாது. அவ்வளவு கீழ்த்தனமா போயிட்டீங்க. அதான் என் பொண்ணு நல்லா இருக்க கூடாது, அவ அனாதையாவே இருக்கணும். அவளுக்கு ஒரு வசதியான மாப்பிள்ள கிடைச்சா அவரை கொல்ல முயற்சி பண்ணுவீங்க. தென்றலோட வயிற்றுல இருக்க குழந்தைய கொல்ல முயற்சி பண்ணுவீங்க. தென்றலை கொல்ல முயற்சி பண்ணுவீங்க. என்ன உங்க பொழப்பு? சே, எல்லாம் என் பொண்டாட்டி கூட பிறந்தவளான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. சே, உங்க மூஞ்சில முழிக்கிறதே அவமானம், வெக்கம். எனக்கு இப்ப நிக்கிறப்ப எப்படி எரியுது தெரியுமா? இப்படி ஒரு பொண்டாட்டிய கட்டினதுக்கும் இப்படி ஒரு பிள்ளைய பெத்ததுக்கும் நான் தான் தூக்கு மாட்டிக்கிட்டு சாகணும். சே, என்ன ஜென்மங்களோ தெரியல. ரெடியா இருங்க. போலீஸ்காரே உங்க அப்பா வீட்டுக்கு கூட்டு போவான். அங்க போய் உங்க திட்டத்தை நிறைவேற்றுங்க.
என்ன ஜென்மங்களோ, இந்த மாதிரி ஜென்மம் இருக்கிறதுனாலதான் ஊருக்குள்ள மழையே பெய்ய மாட்டேங்குது. அம்மா அம்மாங்க போடி. ஏங்க ஏங்க நில்லுங்க அப்பா நில்லுங்க. என்னம்மா அது அப்பா இப்படிலாம் பேசிட்டு போறாரு. ஐயோ கடவுளே, எல்லாத்துக்கும் நான் தாண்டி காரணம். நான் மட்டும் அன்னைக்கு அந்த விஷயத்த இங்க வச்சு சொல்லலைன்னா அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்ப என்னம்மா பண்றது? அப்பாவே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்மள உள்ள தள்ளிடுவாரு போலமா. செஞ்சாலும் செய்வாருடி இந்த மனுஷன். உண்மாவே அந்த மனுஷன் அவளுக்கு ஒண்ணு நான் சலங்கை இல்லாம ஆடுவாரு. இப்ப சலங்கைய வேற நம்மளே கட்டி விட்டுட்டோம். இனிமே என்ன ஆட்டம் ஆட போறாரோ தெரியல. அது மட்டும் இல்லாம தென்றல கொல்ல முயற்சி பண்ணது, தென்றலோட குழந்தைய கொல்ல முயற்சி பண்ணதுன்னு இப்படி நம்ம பண்ண தப்பா அடுக்கிக்கிட்டே போறாராடி. இப்ப என்னம்மா பண்றது? கவலைப்படாத அனுஷ்கா, ஏதாவது பண்ணலாம். அம்மா நாம ஏன் பயப்படணும்? தென்றலோட குழந்தை நல்லாதான் இருக்கு, அந்த டாக்டரும் நல்லா தான் இருக்கான். நம்ம கொலை பண்ண முயற்சி பண்ணன்றதுக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது, எந்த ஆதாரமும் கிடையாது. இந்த விஷயத்தை கோர்ட்டுக்கு கொண்டு போனாலும் நம்ம பக்கம் தான் சாதகமா வரும். என்ன சொல்ற அனுஷ்கா? ஆமாமா, அந்த டாக்டரை கொல்ல முயற்சி பண்ணது லாரி டிரைவர் வச்சுதானே? ஆமா அனுஷ்கா, அவ இப்ப ஊர்லயே இல்லை. சூப்பர்மா. அது மட்டும் இல்ல, அந்த நர்ஸுக்காரியும் கூடிய சீக்கிரத்துல அந்த உண்மையை சொல்ல மாட்டான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவ சொன்னாலுமே குழந்தை உயிரோட தானே இருக்கு, குழந்தை நல்லபடியா தானே இருக்கு. அதை செக் பண்ணி பாப்பாங்கல்ல. நம்ம கொல்லதான் முயற்சி பண்ணோம், கொலை பண்ணல. அதனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நீ சொல்றது உண்மையா அனுஷ்கா? ஆமாமா, நீ பயப்படாம இரு, நமக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது. அப்பா சும்மா வேணா இப்படி மிரட்டிட்டு போவாரு. இல்ல அனுஷ்கா, எனக்கு ஏதோ தப்பா தான் தோணுது. திடீர்னு ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைச்சிட்டா நம்ம பண்ண தப்பு 1-2 கிடையாது. விடுமா, பாத்துக்கலாம். குழந்தையும் உயிரோட இருக்கு, அந்த டாக்டரும் உயிரோட தான் இருக்கியா. இதுக்கு மேல என்ன வேணும்? அப்படியே போலீஸ்காரனை கூட்டிட்டு வந்தாலும் நாங்க அப்படி பண்ணன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு நான் கேக்குறேன். ஆதாரம் கேட்டா ஆதாரம் கொடுத்து தானே ஆகணும். சூப்பர் அனுஷ்கா, உன்னை பெத்ததுல எனக்கு பெருமையா இருக்கு. நீ படிச்ச பிள்ளைன்னு நிரூபிச்சுட்ட அனுஷ்கா. விடுமா, பாத்துக்கலாம். இவர்கிட்ட அழுது ஒப்பாரி வைக்கணும்னு என்ன அவசியம்? ஆனா ஒண்ணு, இது சம்பந்தப்பட்ட யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேமா. சூப்பர் அனுஷ்கா, இப்பதான் நீ ஃபார்முக்கு வந்திருக்க. பின்ன என் முன்னாடி இப்படி கையையும் காலையும் உடைக்க வச்சு உட்கார வச்சிருக்காரு, அவர் நான் சும்மா விட்டுருவேனா என்ன? சூப்பர் அனுஷ்கா. எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? இந்த பஸ் எப்பதான் வந்து தொலையும்? இவ இருக்க தசை பக்கம் வரக்கூடாதுன்னு நினைச்சா கூட இவன் மூஞ்சிலேயே தான் முழிக்க வேண்டியதா இருக்கு. வாளும் மண்டையும். என்ன மேடம், எப்படி இருக்கீங்க? ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இங்க பாரு, உன் சவகாசமே வேணாம் தான் ஒதுங்கி இருக்கேன். தேவையில்லாம என்கிட்ட வாயை கொடுத்து வாங்கி கட்டிட்டு போயிடாத, போ பேசாம. என்ன சர்மி, ஏன் என்கிட்ட இப்படி பேசுற? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே. யாரு யாருக்கு யாரு ஃப்ரெண்டு? ஃப்ரெண்டா ஃப்ரெண்டு? என்ன சர்மி, பேசாம போயிரு. என்கிட்ட ஏதாவது அறுப்பு வாங்கிட்டு போயிடாத. ஃப்ரெண்டா இருக்கவதான் அவ ஆளை விட்டு என்ன மிரட்டுவா பாரு. ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், அதுக்கு போய் இப்படி மூஞ்சி தூக்கிட்டு வச்சிருக்கலாமா? போயிரு பேசாம. மூஞ்சில முழிக்கிறதே பாவம் நினைக்கிறேன். எவ்வளவு புனிதமான தொழில கேவலப்படுத்திட்டேல. அதுக்குத்தான் என்ன இப்ப எந்த வேலையும் இல்லாம வீட்டுல உட்கார வச்சுட்டேல. அப்புறம் ஏன் என் மேல கோபம்? நான் வேலை இல்லாம இப்ப இருக்கேனா அதுக்கு முழு காரணம் நீதான். என்னது நான் காரணமா? நீ செஞ்ச தப்புக்குதான் இப்ப நீ வேலை இல்லாம நடு ரோட்ல நிக்கிற. ஆமாமா, நான் நடு ரோட்ல நிக்கிறேன், நீ உன் அப்பா வீட்டு ரோட்ல நிக்கிற. போயிடணும், தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருங்க. அம்மாக்கு உடம்பு சொல்ல அப்படி இப்படின்னு சொல்லி என்கிட்ட என்னென்னமோ பேசி உனக்கு பாவம்னு நான் வேலை வாங்கி கொடுத்தேன்ல, அதுக்கு எனக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டானோ. இதுக்கு மேல உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நிறுத்தடி, நீ ஏதோ யோக்கியம் மாதிரி பேசுற. ஆமா, நான் என்ன உன்ன மாதிரியா இருக்கேன்? நான் செய்யற வேலைதான் எனக்கு தெய்வம், அதனாலதான் எந்த தப்பு இல்லாம என் வேலையை நான் பாக்குறேன். ஆமா ஆமா. என்ன இவ்வளவு சத்தமா சண்டை போடுறாங்க? 2 பொண்ணுங்க சேர்ந்தாலே பிரச்சனை தான் போல. நீ எந்த தப்பும் பண்ணல. நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ என்ன தப்பு பண்ணி? சரி, நான் செஞ்சது தப்புதான். குழந்தைய கொள்ள காசு வாங்கிட்டு ஊசி போட நினைச்சது தப்புதான். இது உனக்கும் தெரியும், உன் டாக்டருக்கும் தெரியும், ஏன் ஹாஸ்பிட்டல்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா நீங்க எனக்கு மட்டும்தான் தண்டனை கொடுத்திருக்கீங்க. நான் பண்ண தப்ப நீங்க வெளியே ஏன் சொல்லல? ஏன்னா உங்க ஹாஸ்பிட்டல் பேரு கெட்டு போயிரும். பாவிகளா, இப்படியுமா ஹாஸ்பிட்டல்ல நடக்குது? ஆமா, அந்த பொண்ணு இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு தானே நம்ம தென்றல செக்அப் கூட்டு போறோம். ஹாஸ்பிட்டல்ல இப்படி கூடவா நடக்கும்? உங்க ஃபேமிலிக்கு கூட தெரியாத அளவுக்கு இந்த மேட்டர் சீக்ரெட்டா மெயின்டைன் பண்றீங்க, அப்படித்தானே? ஏன்னா உங்க ஹாஸ்பிட்டலோட பேரு கெட்டு போயிரும். அதனாலதான் அந்த குழந்தைய கொல்ல முயற்சி பண்ணத நீங்க மறைச்சிருக்கீங்க. அடி பாவி, குழந்தைய கொல்ல முயற்சி பண்ணியா? நீல ஒரு பொண்ணா? நீ பண்ண தப்புக்கு நாங்களும் டாக்டரும் என் ஹாஸ்பிட்டல் என்ன தப்பு பண்ணுச்சு? ஒருத்தியால ஹாஸ்பிட்டல் பேரு ஏன் கெட்டு போகணும்? நீ
2 லட்சம் வாங்கிட்டு நீ தப்பு பண்ணுவ, அதுக்கு டாக்டரும் ஹாஸ்பிட்டலும் பொறுப்பா? யார்டி சொன்னது அந்த ஃபேமிலிக்கு நீ செஞ்ச உண்மை தெரியாதுன்னு? அவங்க பேர் என்னது? தென்றல். அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். நானே எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். தென்றலா? இவங்க யார் குழந்தைய பத்தி பேசிட்டு இருக்காங்க? அவ்வளவு ஏண்டி? நான் நினைச்சிருந்த அந்த முக்காடு பொம்பளைட்டையோ அவ மகக்கிட்டயோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து மிரட்டினப்பயே உன் அட்ரஸையும் போன் நம்பரையும் கொடுக்க எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? என் குடும்ப கஷ்டம், என் குடும்ப கஷ்டமா இருக்கும்போது அந்த அனுஷ்காவும் அவ அம்மாவும் வந்து கேக்குறப்ப, அதுவும் காசு கொடுத்து கேக்குறப்ப நான் என்ன மாட்டேன்னா சொல்ல முடியும்? அவள ஏன் அந்த முக்காடு பொம்பளை திரும்ப வந்து கூட என்கிட்ட காசை கேட்கத்தான் செஞ்சுச்சு. என்கிட்ட காசே இல்லையே, நான் என்ன பண்றது? யார் காதலடி பூ சுத்துற? இல்ல யார் காதல பூ சுத்துற? உன் குடும்பம் கஷ்டமா இருக்கு, இத நான் நம்பணும். உன்னை பத்தியே எனக்கு தெரியும். நீ ஒருத்தன் கூட சுத்துற பத்தியா? அவனை பத்தியே எனக்கு தெரியும். நீ அவன்கிட்ட சொல்லி என்ன மிரட்டினதும் எனக்கு தெரியும். இவங்க நம்ம குடும்பத்தை பத்தியா பேசிட்டு இருக்காங்க? அனுஷ்கா அத்தை முக்காடு போட்டிருக்கோம். அப்ப அனுஷ்காவும் அத்தையும் தென்றலோட என்னோட குழந்தையா? இல்ல, நான் நம்ப மாட்டேன், நான் நம்பவே மாட்டேன். ஐயோ, இவரு நம்ம பேசினதெல்லாம் கேட்டுட்டா இருந்திருப்பாரு. இல்ல, இருக்காது. நாம தான் அந்த அக்கா கிட்ட உங்க ஹஸ்பண்ட் கிட்ட எப்ப சொல்லணுமோ அப்ப பக்குவமா எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோமே. சொல்லியிருப்பாங்களா? இல்ல சொல்லியிருக்க மாட்டாங்களா? இவர் இருக்கதையும் தெரியாம பார்க்காம சத்தம் போட்டு பேசணுமே. கேட்டிருப்பாரா? ஐயோ, இந்த ஆளா? அன்னைக்கு இந்த ஆள் கையில நம்ம மாட்டிருக்க வேண்டியது. ஆனா இந்த ஆள் பொண்டாட்டியால நம்ம தப்பிச்சோம். இன்னைக்கு இப்படி வேற பேசியிருக்கோம். கேட்டிருப்பாரா? இனிமே இந்த இடத்துல நிக்கவே கூடாது, ஓடிடணும். நில்லு. ஐயோ, ஓடிட்டு நம்ம மாட்டிக்கிட்டோமே. நீங்க இவ்வளவு நேரம் யார பத்தி பேசிட்டு இருந்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஐயோ, இப்ப நான் என்னத்த சொல்லுவேன்? ஏதோ தென்றலோட குழந்தை, முக்காடு, அனுஷ்கா அப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்களே. சொல்லுங்க, யார பத்தி பேசிட்டு இருந்தீங்க? யாரோட குழந்தைய கொல்ல முயற்சி பண்ணாங்க? தயவு செஞ்சு சொல்லுங்க. இதுக்கு மேல இவர்கிட்ட மறைச்சா நம்ம மனசே கிடையாது. என்ன சார் இது? உங்க ஒய்ஃபுக்கே தெரியும், நீங்க என்ன இப்படி எழுதிட்டு இருக்கீங்க? அவ என்கிட்ட சொல்லவே இல்லம்மா. இப்படி எல்லாம நடந்துச்சு. தென்றல், உனக்கு கூட என்கிட்ட சொல்லணும்னு தோணல. தென்றல், என் குழந்தைய கலைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க, எனக்கு தெரியாம இருந்திருக்கு. நான் நினைச்சேன் நீ என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன்னு. ஆனா எவ்வளவு பெரிய விஷயத்த என்கிட்ட மறைச்சிருக்க தென்றல். சார், அழுகாதீங்க. இப்படி பப்ளிக்ல நின்று உங்க குழந்தைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல சார். நாங்க காப்பாத்திட்டோம். என்னம்மா இவ்வளவு சாதாரணமா சொல்ற? என் குழந்தைய காப்பாத்திட்டேன்னு சொல்ற. ஒருவேளை காப்பாத்த முடியலனா? ஏன் சார் நெகட்டிவா யோசிக்கிறீங்க? உங்க மனசுக்கு உங்க குழந்தை நல்லாதான் இருக்கு. நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. உங்க வைஃப் உங்ககிட்ட சொல்லலன்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கலாமே. இல்ல, என் மனசு கேட்கல. விட மாட்டேன், சும்மாவே விட மாட்டேன். என் குழந்தைய எனக்கு தெரியாம கொல்ல முயற்சி பண்ணிருக்காங்க. விட மாட்டேன். காசு கொடுத்து எதை வேணா வாங்கிடலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா கடவுள் கொடுத்தத அவங்களால அழிக்கவே முடியாது. சார் சார், ஐயோ, அந்த அக்கா ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்லாம வச்சிருந்திருக்காங்க. நம்ம இப்படி உண்மையை போட்டு உடைச்சிட்டோமே. வீட்டுல ஏதாவது பிரச்சனை வந்துருமா? கடவுளே, எதுவும் ஆயிடக்கூடாது. மலரும் சரவணனும் விருந்துக்கா போயிருக்காங்க. ஆமா அத்தை, காலையில இருந்து தென்றலோட பாட்டி வந்து வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்களா. அதான் நானும் பிள்ளைங்களை அனுப்பி வச்சு. கூட யாராவது அனுப்பி வச்சிருக்கலாமாமா? ஏன் தனி அனுப்பி விட்டேன்? தனியால அனுப்பி விடலத்தே, பூமாரியத்தான் அனுப்பி வச்சிருக்கேன். தென்றலோட பாட்டியும் கூட தான் போனாங்க. ஓஹோ, பூமாரிதான் இப்ப பெரிய மனுஷி. என்ன பண்றதத்த, அவளை தானே அனுப்பி வைக்க முடியும். நமக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கு, அதனாலதான் அவளை அனுப்பி வச்சேன். போயிட்டு வரட்டும். இப்ப என்ன அவன் என்ன வேலை செய்ய போறான்? ஆமா, அதுவும் சரிதான். என்னாலயும் ரொம்ப தூரம் நடந்து போக முடியாது. போயிட்டு வரட்டும். ஏய், எங்கடி இருக்கா? ஏ தென்றல், என்னாச்சு உனக்கு? எப்படி கத்திட்டு நின்னுட்டு இருக்க? தென்றல், என்னத்துக்கு அப்படி பைத்தியம் மாதிரி கத்திட்டு இருக்க? ஆமா, நான் பைத்தியம் தான். ஏய், எங்கடி இருக்கா? டேய், என்னடாச்சு? என்னாச்சு? இப்படி வெறி பிடிச்ச மாதிரி போறான். பாருமா என்ன ஏதுன்னு. டேய் அஸ்வின், டேய் என்னடாச்சு? சொல்லிட்டு போடா. பாரு, எடுவிட்டு வை, ஏதாச்சும் சொல்றானான்னு பாரு. என்னாச்சு? ஏன் இப்படி கத்திட்டு வரான்? என்னாச்சு? அஸ்வின், ஆய மூடு. என்னடாச்சு உனக்கு? புள்ள தச்சு பிள்ளைய போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்க? பைத்தியமா பிடிச்சிருக்க? ஆமா, கிறுக்கு பிடிச்சிருக்கு உனக்கு. என்னடா நினைச்சிட்டு இருக்க மனசுல? நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. இது எனக்கும் இவளுக்கும் உள்ள பிரச்சனை. நீங்க தலையிடாதீங்க. எதுக்கு தலையிடக்கூடாது? எதுக்கு தலையிடக்கூடாது? நான் உன்னை பெத்தவ. அம்மா, இவ என்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுமா? என்ன பண்ண? அப்படி நீ என்ன பண்ணான்னு கேக்குற? நீ என்ன காரியம் பண்ணிருக்க தெரியுமா தென்றல்? நான் என்ன பண்ணேன்?
நான் யாருடி உனக்கு? நான் யாருடி உனக்கு? பூசாணி, நீ அவளுக்கு யாருன்னு ஊருக்கே தெரியும். அவட்ட போய் இப்ப வந்து நீ யாருன்னு கேட்டுட்டு இருக்க? அறிவு கட்டவனே. கேட்டதுக்கு பதில் சொல்லுடி. நான் யார் உனக்கு? என் புருஷன். நான் இது வரைக்கும் உன்கிட்ட எதையாவது மறைச்சிருக்கனா? ஏன்டா அந்த பிள்ளை போட்டு இப்படி மிரட்டுற? கேட்டதுக்கு பதில் சொல்லு. கல்யாணம் முடிஞ்சு இத்தனை மாசம் ஆச்சு. இது நாள் வரைக்கும் உன்கிட்ட நான் எதையாவது மறைச்சிருக்கனா? இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியாவது எதையாச்சும் மறைச்சிருக்கனா? இல்ல. பின்ன ஏண்டி? பின்ன ஏன் என்கிட்ட நீ இந்த விஷயத்த மறைச்ச? எந்த விஷயத்த? அடிக்காத தென்ற. எனக்கு உண்மையான பொண்டாட்டியா இருந்தா என்கிட்ட நீ எதையுமே மறைச்சிருக்க மாட்ட. எதை மறைச்சேன்னு உனக்கு தெரியல? என்ன இவனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சேன்னு நினைக்கிறியா? என்ன ஒன்னும் பேச வாய் வரமாட்டேங்குதுல? பைத்தியக்காரனாடா நீ. உன் கோபத்தை அடக்கணும் எத்தனை தடவை சொல்லிருக்கேன். எப்படி நிலை இழந்து போய் நிக்கிற? ஆசமா இருக்க பிள்ளைகிட்ட பேசுற பேச்சடாது. சொல்லு, எதுக்காக என்கிட்ட இருந்து மறைச்ச? அப்ப இத்தனை நாள் என்கிட்ட நடிச்சிட்டு இருந்திருக்க, அப்படித்தானே? நான் சொல்றத கேளு. எதுவும் பேசாதீங்கம்மா, பேசாம இருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுடா. நீங்க எதுவும் சொல்ல வேணாம். எதை மறைச்சேன்னு உனக்கு தெரியுதா தென்ற? என் குழந்தைய கொல்ல அந்த அனுஷ்காவும் அவ அம்மாவும் திட்டம் போட்டிருக்காங்க. அத முயற்சியும் பண்ணிருக்காங்க. இவனுக்கு எப்படி இந்த உண்மை தெரிஞ்சுச்சு? மறைச்சான் தான் தென்றல அடிக்கிறானா? அசன் நான் சொல்றத கேளு. நீங்க எதுவும் சொல்ல வேணாம்னு சொன்னேம்மா. சொல்லு, நான் உன் புருஷன் தானே, என்கிட்ட எதையும் மறைக்க கூடாது தானே? ஆமா, தப்புதான். எவ்வளவு ஈஸியா சொல்றடி தப்பு தானே. நான் எதுக்கு மறைச்சேன்னா, டேய் அஸ்வின், ராசா நான் சொல்றத கேளுப்பா. யார் பேச்சையும் கேட்கறதுக்கு தயாரா இல்ல. 2 பேரையும் வெட்டி போட்டுட்டு தான் இந்த வீட்டுக்குள்ள வருவேன். அஸ்வின், ராசா சொல்றத கேளுடா. டேய் வேணாம்டா. மத்தவங்களுக்கு வேணா என் குழந்தை மேல அக்கறை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு நிறையவே இருக்கு. 2 பேரையும் உண்டு இல்லன்னு ஆக்கிட்டு தான் இந்த வீட்டுக்குள்ள நான் காலடி எடுத்து வைப்பேன். அஸ்வின் குழந்தைய தொட்டா என்ன ஆகும்னு அவங்களுக்கு தெரியணும். அஸ்வின் யோ போடி தென்றா. யோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? போய் அவனை கூப்பிட்டு வாங்க. வீட்ல வேற இந்த நேரம் யாருமே இல்ல. போங்க, போறேன். யோ ஏன்டா இப்படி பண்றானோ? இது தெரிஞ்சுதான் அந்த புள்ள அவன்கிட்ட சொல்லாம இருந்துச்சு. ஷோ கடவுளே, அவங்கள சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தா இவனுக்கு எப்படி இந்த உண்மை தெரிஞ்சுச்சு? யார் சொல்லிருப்பா? யோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அவன் அவன்கிட்ட அருவாளை தூக்கிட்டு வெட்ட போறேன்னு போறான். இவன் நடனம் மயங்கி போய் கிடக்கா. தென்றல் எந்திரிதா. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனா ஆள்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.